புனிதர்கள் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பினியா. கிபி 3ஆம் நூற்றாண்டுல ரொமானிய குடும்பத்துல பிறந்த சகோதரர்கள் தான் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பினியன். ரெண்டு பேருமே இரட்டை சகோதரர்கள்னு சொல்லப்பட்டாலும் அது நிரூபிக்கப்படல. தங்களோட கிறிஸ்தவ விசுவாசத்தினால துன்பங்கள்ல இருந்து ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இறுதியா சோய்சன்ஸ் நகரத்துல கவுல்சின மக்களுக்கு கிறிஸ்தவத்தை போதிச்சிருக்காங்க. இரவு நேரங்கள்ல காலணிகளை தயாரிக்கிறது தான் இந்த சகோதரர்களுக்கான வேலை. இது மூலமா தங்களோட தேவைகளுக்கான பணமும் ஏழைகளுக்கு உதவுறதுக்கான பணமும் கிடைச்சிருக்கு. இந்த சகோதரர்களோட செயல்களை கோபம் அடைஞ்ச பெல்ஜிகோல் ஆளுநர் இந்த சகோதரர்களை சித்திரவதை செஞ்சு கழுத்துல கல்ல கட்டி ஆற்றுல தூக்கி போட்டிருக்காரு. ஆனா இதுல இருந்து தப்பிச்ச சகோதரர்கள் இறுதியா தலை வெட்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க. புனிதர்கள் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பினியானோட நினைவு நாள் அக்டோபர் 25. இரண்டாம் வத்திகன் சபை மற்றும் கத்தோலிக்க திருச்சபை தங்களோட லிட்டர்ஜி கேலண்டர்ல இருந்து இந்த நினைவு நாளை நீக்கியிருக்காங்க. ஆனா இத ரோமன் திருச்சபை தங்களோட மறைசாட்சி பதிப்புல இந்த நாளை நினைவு கூர்றாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல இந்த புனிதர்களோட கல்லறைக்கு மேல சோய்சன்ஸ் நகர்ல ஒரு அழகிய பேராலயம் ஒன்று கட்டப்பட்டது. காலனி மற்றும் கையுறை தயாரிப்பாளர்கள் மற்றும் நெசவாளர்களோட பாதுகாவலர்களா இந்த கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பினியான் புனிதர்கள் இருக்கிறதா நம்பப்படுது.